ஒன்று ரெண்டு படங்களில் சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் தன்னோட பரபரப்பான பேட்டிகள் மூலமாக பிரபலமானவங்க தான் ஸ்ரீரெட்டி. ஆந்திரா, தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இப்போ பட வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க யூடியூப்பில் சமையல் நிகழ்ச்சி நடத்தி வாழ்ந்துட்டு இருப்பதா சொல்லி இருக்காங்க. இது பற்றி அவங்க மேலும் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமா பாலியல் கொடுமைகளை நான் வெளியே சொன்னப்ப யாருமே எனக்கு ஆதரவு தரலை. சில நடிகைகள் என்னை விமர்சனம் பண்ணாங்க. ஒரு பார்ட்டியில் எனக்கே வலுக்கட்டாயமாக உதட்டில் கொக்கைன் தடவி விட்டாங்க. பல ஆயிரம் கோடி புலங்குற சினிமா துறையில் நடக்கிற குற்றங்களை வெளியே சொன்னேன். ஆனால் கடைசியில் நான் குற்றவாளியாக நிற்கிறேன். உண்மையை சொல்லி போராடின எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. எனக்கு அநியாயம் செஞ்சவங்களை கர்மா இப்போ தண்டனை கொடுத்துட்ருக்கு. சினிமாவில் நடக்கிற அநியாயங்களை தைரியமாக பேசுனதால பட வாய்ப்புகள் இல்லாமல் பரிதவிச்சு நிற்கிறேன். இதனால் நானே ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி சமையல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன். கவர்ச்சி ஆடையை அணிஞ்சு சமையல் நிகழ்ச்சி நடத்துகிறதா விமர்சனம் செய்கிறாங்க. எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு பிடிக்கலன்னாலும் கவர்ச்சியை காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன். யூடியூப் சேனல் மூலமாக கிடைக்கிற வருமானம் தான் இப்போ என்ன வாழ வைக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.